கோவை சிறுமுகை பகுதியில் 17 வயது சிறுமி கர்ப்பமாகிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 25 வயது இளைஞருடன் சில மாதங்களுக்கு முன் சிறுமிக்கு குழந்தை திருமணம் நடத்தப்பட்டது. மருத்துவ பரிசோதனையில் கர்ப்பம் தெரிய வந்ததும் சிறுமியின் கணவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். குழந்தை திருமணங்கள் நடைபெறுவதற்கு முன்பே தடுத்திருக்க வேண்டிய மாவட்ட சமூக நலத்துறை முழுமையாக தோல்வியடைந்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகள் முதல் 90 வயதான பாட்டிகள் வரை பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அவல நிலைக்கு இது ஒரு மற்றுமொரு எடுத்துக்காட்டு என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தனது 14 வயது மகளுக்கு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளித்த பெண் காவலருக்கே துறை ரீதியாக மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் திராவிட மாடல் அரசின் அராஜகத்தையும் அவலட்சணத்தையும் தோலுறுத்தி காட்டியுள்ளது. அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சக்கரைதாஸ் என்பவர் தன் மகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பெண் காவலர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் சட்டப்பேரவை நடைபெறும் நிலையில் இச்சம்பவம் வெளியில் தெரிந்தால் காவலரின் மகளுக்கே பாதுகாப்பு இல்லை என்ற அவலம் வெளியே தெரிந்துவிடும் என்பதால் இதை மூடி மறைக்குமாறும் இல்லாவிட்டால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவலருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பள்ளி மாணவிகள் 3 பேர் குழந்தைகள் பாதுகாப்பு எண்ணிற்கு அழைத்து தகவல் தெரிவித்ததால் இச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குற்றங்களை தடுக்க வேண்டிய காவல்துறை ஏவல் துறையாக மாறி ஸ்டாலின் ஆட்சியை காப்பாற்ற பணி செய்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.